ஹாய், வீட்டுக்கு வந்தாச்சு. ஷாப்பிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடச்சிது. ஆனால் வந்து ட்ராயிங் பண்ணிவிட்டு அதாவது பெயிண்டிங் பண்ணிவிட்டு அதை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு அந்த ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும்ல, அதுதான் நான் தேவையான அது கிடைக்கல. சரி, ஓகே, பரவாயில்ல, மீதி எல்லாமே கிடச்சிருச்சு. பயங்கர குவாலிட்டி. இந்த கடையில் வந்து எப்பயுமே வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து பயங்கர குவாலிட்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வந்து வாங்கிக்கணும். ஸோ ஒன்று நான் பார்க்கலாம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுதான் வாங்கியிருக்கோம். ஸோ இது என்னென்னா வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர் ட்ரஃபிள்ஸ். ஸோ இதுதான் வாங்கியிருக்கோம், பைனாப்பிள் ட்ரஃபிள்ஸ் வாங்கணும். ஸோ இதில் வந்து எத்தனை பீசஸ் இருக்கும் அப்படின்னா இது மென்ஷன் பண்ண இல்லைனா எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கோம். அதே மாதிரி இந்த கோகோனட் லட்டூஸ், இது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். இது வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஃபேவரெட். ஸோ இது வாங்கியிருக்கோம். அப்புறம் வந்து நான் நிறைய கிளாஸ் பெயிண்டிங்ஸ் பண்ணுறேன் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து பெயிண்ட் தேவைப்படும். ஸோ அந்த பெயிண்ட் வாங்கியிருக்கேன். இதில் மொத்தமாக வந்து 5 ஷேடு இருக்குது. 5 ஷேடு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஜூட் ரோப் வாங்கியிருக்கேன். இது எங்கள் கடையிலே இருக்கோங்க. இது வந்து நாங்கள் வந்து ஒரு கட்டே வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி நாங்கள் வந்து சேல் பண்ணுறோம். ஆனால் வந்து இங்கே வந்து 50 ருபீஸ் இந்த ஒரு பண்டில் மட்டும். எங்கள் கடையில் நாங்கள் இன்னும் வந்து 10 ரூபா 20 ரூபாய் இதெல்லாம் விற்றுட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அந்த பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பேலட் வந்து 2 வாங்குவேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபிங்கர் ஐட்டம் இது வந்து வாங்குவேன். இது வந்து டேமரின் சாக்லேட்ஸ், அது வந்து ஒன்று. அப்புறம் வந்து இது வந்து கேக், நம்ம வந்து டெக்கார் ஐட்டம்ஸ் பண்ணுவோம் அந்த கேக். அதுக்கப்புறம் வந்து இது வந்து அந்த ஃபைன் டிப் இருக்கும், வந்து பார்த்தா வந்து தெரியும். இது வந்து ஃபைன் டிப் ப்ரஷ்ஷு, அது வரேன். ஏன்னா நம்ம வந்து இந்த இமேஜஸ்லாம் வரையிறப்போ இந்த மைன்யூட்டாக இருந்தாலும் அந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்து நல்லா இருக்கும். அதுக்காக வந்து அந்த 2 ப்ரஷ் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு நோட் வைப்பாங்க. இது வந்து ஒரு சரி என்னோடய பர்சனல் யூஸ்க்காக ஒரு நோட் வைப்பாங்க. அப்புறம் இது வந்து பெயிண்டிங் போர்ட், கேன்வாஸ் போர்ட், நிறைய பேர் தெரியும். ஸோ இது ஒன்று வாங்கினேன். இது வந்து 8 இன்ச் ரவுண்ட் ஷேப் 8 இன்ச் போர்டு வந்து வாங்கியிருக்கேன். கேன்வாஸ் போர்ட், இது ப்ரீமியம் குவாலிட்டி. அப்புறம் என்னுடைய ஃபைல். அதுக்கப்புறம் வந்து சும்மா அந்த நோட்டு இது ஆசையாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி இதில் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு பைத்தியம் மாதிரி இருக்குங்க அந்த நோட்டு. இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் பார்த்தா இவ்வளோ வயசாக கூட இன்னும் என்ன வாங்கலாம்னு தோணிகிட்டே இருக்குது. ஏன் தான் அப்படி இருக்குது? எத்தனை பேர் என்ன மாதிரி இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு நோட் வாங்கினேன். இது எத்தனை பேஜஸ் இருக்கலாம்னு தெரியல, பட் வாங்கணும். அப்புறம் பேக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து ப்ரௌன் கவர் வந்து எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து கிளிட்டர்ஸ் வந்து வாங்கினேன். ஒரு 1 2 3 கலர்ஸ் வாங்கினேன். அதே மாதிரி வந்து ரெட்டு மட்டும் 2 பீஸ் இருக்க மாதிரி வந்து வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் அப்புறம் வந்து இது வந்து பேர்ல் மெட்டாலிக் கலர்ஸ் அந்த பெயிண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மெட்டாலிக் கலர்ஸ் வந்து இது வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அக்ரிலிக் கலர்ஸ். பையில் அதை குறைக்கி வந்து இருக்கிற கவரெல்லாம் போட்டுட்டு மீதி இருக்கிறத வந்து என்னோடய ஹேண்ட்பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்கின் கலர் மாதிரி. இது வந்து ஒரு ஸ்கின் கலர் மாதிரி. இது வந்து நம்ம ஏதாவது இந்த பர்சன்ஸில் வரையும் இல்லையா, ஸோ ஆளுங்களாம் வந்து நம்ம வரைகிறப்போ வந்து இந்த கலர் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக இது ஒரு கலர். அதுக்கப்புறம் வந்து இந்த பிளாக் வந்து வெர்சடைல், இதுக்கு வந்து நிறைய யூஸ் இருக்கும். ஸோ பிளாக் ஒன்று. பிளாக் வந்து 2 வாங்கலாம்னு நினச்சேன். சரி, அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு இது வாங்கிக்கிட்டேன். ஏன்னா முடிய வாங்க. ஓகே, நான் 2 வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி க்ரீன் தான் நான் அப்படி நினச்சேன். ஸோ க்ரீனும் 2 வாங்கியிருக்கேன்.
க்ரீனும் வந்து 2, பிளாக் 2 அண்ட் அந்த ஸ்கின் கலர் சொன்னது அது ஒன்று. அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி டே வந்து சூப்பராக போச்சுங்க. அவ்வளோதான். நான் திங்ஸ் வாங்கியிருக்க திங்ஸ் இதில் தான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்தோம். ஸோ முன்னே வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் போனப்போலாம் வந்து அங்கே ஸ்நாக்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்படியே வந்து அந்த கடை மட்டும்தான் இருக்கும். பட் இப்போ போய் பார்க்குறப்ப எங்களுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அண்ட் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. நிறையா வந்து ஸ்நாக்ஸ் ஷாப்பு, அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அந்த இடமே அழகாக கலர்ஃபுல்லாக ஆகிடுச்சு. அதே மாதிரி வந்து நல்லா எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஹாப்பனிங்காக இருக்குது. இப்போது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பயங்கர கூட்டங்க கடையில் இன்றைக்கி. ஏன்னா வந்துட்டு இப்போ தானே ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ புக்ஸு, நோட்ஸு, அந்த லேபிள் அது இதுன்னு வாங்குறதுக்குலாம் ஆளுங்க நிறைய இருந்தாங்க. ஸோ லைட்டாக ரஷ்ஷு தான். ஸோ பில்லிங் செக்ஷன்லேயும் எனக்கு ரொம்ப டைம் ஆகலை. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்லேயே அங்கே வந்துருச்சு. அப்புறம் வந்து அங்கே அந்த கடையில் வந்துட்டு இன்னொரு ஒரு இது என்னென்னா வந்து பர்சனலைஸ்டு லேபிள்ஸ் வந்து அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். நான் அங்கே படிக்கும் போதெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. பர்சனலைஸ் லேபிள்ஸ்லாம் வந்து இப்போல்லாம் எனக்கு பார்க்குறப்ப நம்ம அப்படியே ஸ்கூலுக்கு திருப்பி போய் படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு எனக்கு. அந்த லேபிள்ஸில் வந்து இப்போ நம்ம பசங்களோட ஃபோட்டோ இது பண்ணி பிரிண்ட் பண்ணி மீதி டீட்டெயில்ஸ்லாம் நேம், கிளாஸ், செக்ஷன், என்ன சப்ஜெக்ட்டு அதெல்லாம் வந்து அழகாக வந்து பண்ணி அப்படியே பர்சனலைஸ்டாக வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது வந்து ஒரு யூனிக்காக இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. எனக்கு எப்பயும் இல்லாமல் வந்து புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்கள் நல்லா கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.